இந்த தேர்தலில் 234 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுகிற ஒரே அரசியல் பேரியக்கம் இந்தியாவில் ஒரு அரசியல் இயக்கம். என் அருமை சொந்தங்களே, என்னை பெற்ற பேரன்பு மிக்க மக்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, உலக வரலாற்றில் என்னளவுக்கு தோற்ற மகன் எவனுமே சரித்திரத்தில் கிடையாது. 2016 முதலாக நான் தேர்தல் களத்திற்கு வந்தேன். 10 ஆண்டுகளை தொடுகிறேன் தேர்தல் களத்தில். 4,50,000 வாக்குகளை பெற்று 1.1 விழுக்காட்டில் நின்று தோற்றேன். எந்த ஒரு அரசியல் இயக்கமும் அந்த தோல்வியை சந்தித்தது உயிரோடு இருந்ததில்லை. ஒன்று இன்னொரு கட்சியோட போது கூட்டணி வச்சு கரைந்திருக்கும், இல்லை என்றால் எங்காவது அரைந்திருக்கும். ஆனால் மறுபடியும் நின்று 5 விழுக்காடை தொட்டோம். மறுபடியும் நின்று 7-8 விழுக்காடை 7 விழுக்காடை தொட்டோம். இப்போது 8.5 விழுக்காடை தொட்டு தனித்து நின்று தமிழக அரசியல் வரலாற்றில் அங்கீகாரம் கட்சி. இன்றைக்கு எந்த பெண்களும் இல்லை. சாதியை சொல்லவில்லை, மதத்தை சொல்லவில்லை, சாராயம் கொடுக்கவில்லை, பணம் கொடுக்கவில்லை, ஒன்றும் சொல்லாத எளிய பிள்ளைகளை நிறுத்தி 8.5 விழுக்காடு பெற்று 3வது பெரிய அரசியல் கட்சியாக வளர்ந்து நிற்கிறது என்றால் அது அயராத உழைப்பு. என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெற்றோர்கள், தன்மானமிக்க தமிழ் மக்களை நம்பி 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 தொடர்ச்சியாக களத்தில் நின்றதன் பயன். இம்முறையில் இந்திய அரசியல் வரலாற்றில் 5வது முறையில் தனிச்சு நின்று போர்க்களத்தில் போராடப் போகிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான்.